ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஹாங்காங்ல உள்ள ஜுவாலஜிக்கல் அண்ட் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா, சென்ட்ரலுக்கும் அட்மிராலிட்டிக்கும் நடுவுல உள்ள அல்பனி ரோட்ல இருக்கு. உள்ள என்டர் ஆன உடனே ஒரு ஃபவுண்டைன்ல ஆரம்பிச்சு ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ்ல இருந்து பேர்ட்ஸ், அனிமல்ஸ் வரைக்கும் பார்க்க நிறைய இருக்கு. நீங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தாலும் சரி, நீங்க வந்தாலும் சரி, நமக்கு பார்க்கவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டிஸான திங்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஒரு ஹோல் டேவை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒர்த்தான இடம்னு சொல்லுவேன். என்னதான் வெளியில விதவிதமான ஸ்டாச்சூஸ் இருந்தாலும் உள்ளார அந்த ஸ்டாச்சூஸ் அப்படியே நம்ம ரியலா பார்க்க போறோம். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இவ்ளோ திங்ஸ் உள்ளார இருந்தும் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு எதுவுமே சார்ஜ் பண்ணாம நம்மள உள்ளார அனுப்புறாங்க. இந்த ஸ்பாட்ல நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்களுக்கு அனிமல்ஸ பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால நாங்க ஃபர்ஸ்ட் தேடி போன இடம் எங்க குரங்கு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போனோம். அதுக்கு போறதுக்கு நம்ம டைம் டனல் வழியா உள்ளார போக வேண்டியதா இருந்தது. அந்த டைம் டனலுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த கார்டனை எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரெனோவேட் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு வருஷமா போட்டு சைட்ல ஃபுல்லா போட்டிருந்தாங்க. அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எப்போ கார்டனா இருந்துச்சு, அது எப்போ ஜூவா மாத்துனாங்க, எப்படி பொட்டானிக்கல் கார்டனா அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே சைட்ல இருந்தது. அந்த டைம் டனல்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அப்படியே நீங்க ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருந்து மேமல் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பஃப் சீக்டு கிப்பன். வாவ், உண்மையை சொல்லணும் அப்படின்னா நல்லா துரு 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 துருன்னு அவ்வளவு அழகா விளையாண்டுட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் தி பிரசர்ஸ் மங்கி. இது நம்ம யூஸ்வலா பாக்குற மங்கியா இல்லாம அது பார்க்கவே கிரீன் கலர்ல இருந்துச்சு. இந்த மங்கி அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் போது அதை எடுத்து கன்னத்துல வச்சுட்டு அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்ப எடுத்து அதை அழகா சாப்பிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிங் டெய்ல்டு லேமூர். இது யூஸ்வலா மடகாஸ்கர்ங்கிற பகுதியில தான் இருக்கும். பாக்குறதுக்கு முகம் நரி மாதிரி இருந்தாலும் இதுக்கு நீண்ட வாலும் உடல் சின்னதாவும் இருக்கும். இதோட மூக்கு ரொம்ப கூரா இருக்கும். இதோட கண்கள் பெருசா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த லேமூரோட வாலு வரி வரியாவும் இப்ப பாக்குறது பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லயும் இருக்கும். அடுத்து காட்டன் டாப் டாமரின். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன வகையான குரங்கு. இது மொத்தமாவே 1/2 கிலோ தான் இருக்குமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சியாமங் வகை குரங்கு. இது நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஏப் வகையை சார்ந்தது. இது சவுண்ட் போடும்போது இதோட த்ரோட் கிரேப் ஃப்ரூட் மாதிரி பெருசா வந்துட்டு போகுமா. இது சத்தம் போடுறது கிட்டத்தட்ட 1.2 மைல்ஸ்க்கு அந்தாண்ட இருந்தாலும் நமக்கு காதுல விழுவுமா. இது போட்ட சவுண்ட்ல அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். காமன் ஸ்குரல் மங்கி. இது பாக்குறதுக்கு எல்லாமே அனல் மாதிரியே செய்யுமா. அடுத்து ஒயிட் ஃபேஸ்ட் சக்கி. இது சின்னதா இருந்தாலும் ஒரே ஜம்புல 10 மீட்டர் வரைக்கும் குதிக்கிறதுனால இதுக்கு ஃப்ளைங் மங்கின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்து பார்க்க போறது போர்னியன் ஒராங்குட்டான். இது போர்னியன்ங்கிற தீவுல மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு போர்னியன் ஒராங்குட்டான்னு தனியாவே சொல்றாங்க. மனுஷங்களுக்கும் இந்த ஒராங்குட்டானுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல 2 பேருக்கும் 95% எல்லாமே ஒத்து போச்சு. இந்த ஒராங்குட்டான்ல இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 குரங்கு இங்க இருக்கு. இது 5மே ஒரே ஃபேமிலியா. நல்லா கேட்டுக்கங்க, வண்டு ராபாங்கிற பேருக்கு பிறந்ததுதான் 11 வாவாங்கிற 2 ட்வின்ஸ். இதுல அம்மாவா இருக்கிற ராபாவோட ஆன்டி தான் மெர்தேகா. இங்க ஆன்டியா இருக்கிற மெர்தேகாங்கிற குரங்கு தலையில ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டிருந்துச்சு. நீங்க இந்த ஸ்பாட்டுக்கு போனாலே ஒரு குரங்கு என்ன வெரைட்டி, அதோட நேம் என்ன, அது எப்போ பிறந்துச்சு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஒரு இடத்துலயும் போட்டிருந்தாங்க. எல்லா குரங்கையும் ஒரு தனித்தனி கேஜ்ல தான் வச்சு போட்டிருந்தாங்க. ஒரு ஒராங்குட்டானும் பாக்குறதுக்கு ஃபேஸ் வைஸே வித்தியாசமா இருந்தது. நம்மளே ஒன் டைம் போயிட்டு வந்தா இதான் வாவா, இதுதான் வான் வான், இதான் மெர்தேகா, இதான் வண்டு, இதான் ராபான் நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெப்டைல்ஸ். இந்த டார்டாய்ஸ் பாத்தீங்கன்னா காது மட்டும் ரெட் கலர்ல இருக்கிறதுனால ரெட் இயர்டு ஸ்லைடர்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கன் ஸ்பர்டு டார்டாய்ஸும் இங்க இருந்தது. ஆப்பிரிக்கன் ஸ்பர்டு டார்டாய்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டுலயே 3rd லார்ஜஸ்ட் டார்டாய்ஸ். அடுத்து பாக்குறது எல்லோ கேஸ்கட் ஹார்ன்பில், சில்வர் ஃபீசன்ட். இதுக்கு தமிழ்ல நெடுவால் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெடுவால் கோழியில இந்த கலர்ல இருக்கிறது ஆண் கோழினும் பிரவுன் கலர்ல இருக்கிறது பெண் கோழினும் சொல்லுவாங்க. அடுத்து பாலி மைனா. இந்த பாலி மைனா இந்தோனேஷியன் ஆரிஜின். இது மோஸ்ட்லி இந்தோனேஷியாலயும் மலேசியாலயும் தான் இருக்கு. இது கோல்டன் எல்லோ ஃபீசன்ட். இந்த கலர்ல இருக்கிறது மேல், இது ஃபீமேல். இது ரெட் கிரவுண்ட் கிரேன். இதுதான் சைனாலயும் ஹாங்காங்லயும் நேஷனல் பேர்டா இருக்கு. இது பிளாக் கிரவுண்ட் கிரேன். இது நைஜீரியால நேஷனல் பேர்டா இருக்கு. இதோட க்ளோஸ் அப் ஷாட்டை பாருங்களேன். நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது ஆப்பிரிக்கன் கிரே பேரட். இது இந்தியால வளர்க்கறதுக்கு லீகல் இல்லையா? யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது லாஃபிங் குக்கபுரா. இது கத்துறப்போ மனுஷங்க சிரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு லாஃபிங் குக்கபுரான்னு ஒரு பேர் இருக்கு. இது ஹவாயன் கூஸ். இது ஹவாயில இருக்கக்கூடிய ஒரு வாத்து வகை. நெக்ஸ்ட் உள்ளது கிரேட் குராசோ. இது பறக்கிறத விட ஓடுறத தான் ரொம்ப விரும்புமா. கிரவுண்ட் பீஜியன். நார்மலா நம்ம பாக்குற புறாக்கு கொண்டை இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. இது அமெரிக்கன் ஃபிளமிங்கோ. நெக்ஸ்ட் உள்ளது ரெட் நெக்டு வலவி. இது மட்டும் இல்லாம இன்னும் பல வெரைட்டிஸான பேர்ட்ஸும் சரி அனிமல்ஸும் சரி அங்க இருந்தது. நான் ஷூட் பண்ணது இது மட்டும் தான். உங்க வீக்கெண்ட எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம இந்த ஸ்பாட்டை உங்களோட விஷ் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை நேச்சர் லவரா இருந்தீங்க அப்படின்னா இங்க உள்ள பொட்டானிக்கல் கார்டனையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பொட்டானிக்கல் கார்டனுங்கிறது ஈவினிங் 4:30 மணியோடய முடிஞ்சிடுறதுனால எங்களால அதை பார்க்க முடியல. ஆனா மத்த எல்லா செக்ஷனுமே 7 மணி வரைக்கும் இருக்கும். நாங்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கடைசியா ஃபவுண்டைன் ஏரியா கிட்ட வந்துட்டோம். அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஒரு கரெக்டான இடமா அந்த இடம் இருந்தது. நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்கனாலோ ஒரு ரிலாக்ஸான வீக்கெண்ட் வேணும்னாலும் கண்டிப்பா இந்த இடத்தை வந்து நீங்க விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஹாங்காங்ல உள்ள உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.